வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன அன்பாக்சிங்னு பார்த்திங்கன்னா, இன்கோலேருந்து ஒரு மினி கட்டிங் மிஷின் வாங்கியிருக்கோம். வாங்க அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷினை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலேயே அவங்களோட பிராண்ட் இன்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை திறந்துடலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா 109 பீஸ் அக்சசரிஸோடு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மினி கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸே இருக்குது. இதுக்கெல்லாம் நிறையா இதுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு கவர் சும்மா இருக்குது. அடுத்து நம்மளோட இன்கோ மிஷின் இருக்குது. இதுதான் அந்த 109 பீஸ் அக்சசரிஸு. இதில் பார்த்திங்கன்னா சாஃப்டிங் பண்ணுறக்கு, கிரைண்டிங் பண்ணுறக்கு, சாண்டிங் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு மிஷினுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த இதுவும் சாண்டிங் டூல் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது இந்த சாண்டிங் டூல் எல்லாமே. அப்புறம் இதுதான் நம்ம பிட்டை போட்டு டைட் பண்ணுறதுக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கட்டிங் வீல்ஸு. சின்ன டப்பாவில் 2 டப்பாவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா சாண்டிங் வீல்ஸு. இதுவும் சாண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அதே 2 ஒரே மாதிரி டப்பாவில் தான் தந்திருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கட்டிங் வீல்ஸு. கட்டிங் வீல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீல்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணிக்கலாம். ஸ்டீலு, பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மிஷினு. இது இன்கோ பிராண்டு, நல்ல கம்பெனி தான். இதில் பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 6 வரைக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அடுத்து இது ப்ரெஸ் பண்ணுறது இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அந்த பிட்டை டைட் வைக்கணும். இந்த மேலே மாட்டுற இந்த நட்டு பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நட்டை மாட்டிக்கலாம். இந்த உள்ளே மாட்டுற அந்த பிட்டும் நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த உள்ளே மாட்டுற பிட்டு வேணாலும் தேஞ்சிருச்சுனாலும் நம்ம வேறு மாற்றிக்கலாம். மிஷின் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக ஹெவியாக இருக்குது. அடுத்து இது ஒரு எக்ஸ்டாண்டபிள் டூலு. அந்த மிஷினை நம்ம நல்லா கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுற கஷ்டமாக இருந்ததுன்னா, சின்ன இடத்துல கட் பண்ணணுன்னா இந்த எக்ஸ்டாண்டபிள் டூல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான டூலு, நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவுமே ஈஸியாக கட் பண்ணலாம். அதாவது அந்த கை பிடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பென் மாதிரி தான் இருக்கும். இதை இதில் மாட்டி நம்ம அந்த டூலை எக்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரொம்ப சின்ன மைன்யூட்டாக பண்ணுறோம்னா அந்த இடத்துக்குலாம் இது ரொம்பவே அந்த மாதிரி இடத்துக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிட்டு இந்த மாதிரி எக்ஸ்டெண்டபிள் டூல் தனியாக வேணாலும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட்டிங் வீல் மாட்ட போகிறோம். அந்த கட்டிங் வீல் அந்த வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக போட்டுருங்க, இல்லாட்டி அந்த வாசர் தொலைஞ்சு போயிடும். இப்போ நம்ம அந்த நட்டை மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் நட்டை லூஸ் பண்ணி இந்த கட்டிங் வீல் உள்ளே வச்சுக்கலாம். கட்டிங் வீல் உள்ளே வச்சுட்டு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருக்கிறத வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக டைட் ஆகிரும். அந்த எக்ஸ்டாண்டபிள் டூலுக்கும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டாண்டபிள் டூலுக்கு மட்டும் அந்த பட்டன் மாதிரி இருக்காது. நம்ம அதிலே ஒரு அலன் கீ கொடுத்துருப்பாங்க. அந்த அலன் கீ வச்சு டைட் பண்ணணும். இப்போ நான் மாட்டிட்டேன். இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்டாண்டபிள் டூல் மாட்ட போகிறோம். அந்த எக்ஸ்டாண்டபிள் டூல்லையே உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். 2 ஆட்டினிங்கன்னா அந்த கம்பி உள்ளேருந்து வெளியில் வந்துடும். அந்த கம்பி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிட்டு போடுறதுல வச்சு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே டைட் வச்சுக்கணும். அந்த பிளாக் கலரில் ஒரு பெரிய நட்டு மாதிரி இருக்கும். அந்த நட்டை நீங்கள் கழட்டிடணும். அப்போ தான் இதை மாட்ட முடியும். இதை அந்த இடத்துல த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டில் வச்சு மாட்டிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த டூலும் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. இந்த மிஷின் யார் யாருக்கெல்லாம் உதவும்னா, டிஐஒய் ப்ராஜெக்ட்டு, சின்ன வேலையெல்லாம் கட் பண்ணணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் இங்கே லோக்கலில் டீலர்கிட்ட தான் வாங்கினேன். இந்த அலன் கீ வச்சு தான் இந்த பிட்டுக்கு டைட் வைக்கணும் எக்ஸ்டாண்டபிள் டூலுக்கு. அதிலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் இந்த அலன் கீ வச்சு லாக் பண்ணி அப்புறம் அந்த நட்டை லூஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த பிட்டு மாட்டணுமோ மாட்டிக்கணும். இப்போ நான் ஒரு சும்மா எழுதுகிற மாதிரி ஒரு பிட்டை மாட்டுறேன்.
மாட்டி அந்த நட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கிறேன். நீங்கள் டைட் வச்சுட்டு அந்த எலன் கீ எடுத்துடணும். எலன் கீ எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக மிஷினை போட்டிங்கனாலே அந்த இது ரொட்டேட் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸ்டாண்டபிள் டூலும் மெயினாக நல்லாயிருக்கு. நான் இதை இனி அப்கமிங்கில் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம் இந்த டூலை யூஸ் பண்ணி. ஏன்னா கட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்குது. பிவிசி ஷீட்டு இதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டூலை வச்சு எழுதி காட்டுறேன் பாருங்கள். இதில் எழுதுறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே டூலை வந்து நீங்கள் பிவிசி ஷீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா பிவிசி ஷீட்டவே கட் பண்ணும். பிவிசி ஷீட்டை ஈஸியாக சிறுசாக கட் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டூலுக்கு நிறையா பர்பஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.